வணக்கங்க. என் பேர் அமலா. நான் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் எல்லையம்மன் கோவில் தாண்டி விளம்பூருன்ற கிராமத்துலேருந்து வரேன். எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. நான் அதுக்கு முன்னாடி சொந்த ஆட்டோ வச்சுருந்தேன். இப்போ லாக்டவுனில் எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வாடகை எடுத்து தான் ஒரு 3 வருஷமாக ஆட்டோ ஓட்டின்னு இருக்கேன். அதில் வந்து போன வாட்டி ஆளுநர் ஐயா கிட்ட வந்து அவார்டு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ என்னை கூப்பிட்டாங்க. நான் வந்தேன். அப்போது ஐயா கிட்ட நான் ரெக்வஸ்ட் வச்சேன், இந்த மாதிரி எனக்கு வாடகை வண்டி ஓட்டுறேன், எனக்கு சொந்த வண்டி இருந்தாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் சொல்லி ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. நான் அதை சொன்னதோடு சரி. அதுக்கப்புறம் அதை நான் ஃபாலோலாம் பண்ணலை. அதுக்கப்புறம் எனக்கு ராஜ்பவன்லேருந்து கால் வந்தது, இந்த மாதிரி உங்களுக்கு ஆட்டோ இது பண்ணியிருக்காங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அது மாதிரி ஆட்டோ உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் ஆட்டோ ஓட்டுவீங்க? நான் அங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து பஸ் ஏறுது 6 மணிக்கு ஏறுவேன். இங்கே வரத்துக்கு 9 மணி ஆகிடும். 9 மணிலேருந்து வண்டி எடுத்து ஓட்டினேனாக்கா எனக்கு அன்றைக்கி ஃபுல் டே ஓட்டுவேன். நைட்டு 7 மணிக்கு பஸ் ஏறுவேன். திரும்ப அங்கே போகிறதுக்கு 9:30 10 கிட்ட ஆகிடும். ஒரு டைமு 12 மணி கூட ஆகிடும். ஏன்னா சவாரி கிடைக்காது மாதம் எண்ட் ஆகிடுச்சுன்னா. அப்போது வாடகைக்காச்சும் வண்டி ஓட்டி தானே ஆகணும். அதனால் வண்டி ஓட்டுற மாதிரி இருந்தது. இப்போ சொந்த ஆட்டோ இருக்கிறதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இது இருக்கும். டெய்லி வாடகை 400 ரூபா கொடுக்கணும். இப்போ எனக்கு அந்த 400 ரூபா கொஞ்சம் இதுவாக இருக்கும், சேவிங்ஸாக இருக்கும். என் பிள்ளைங்க படிப்புக்காக நான் எடுத்து வைப்பேன். ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் ஆட்டோ ஓட்டுவீங்க. அதில் எவ்வளோ வருமானம் கிடைக்கும்? அதில் ஆட்டோ வாடகை கொடுத்தது போக உங்களுக்கு உணவு தேவைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் போக ஒரு நாளைக்கு உங்களால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடிஞ்சது? அது ஃபேமிலிக்கு போதுமானதாக இருந்தது அதுக்கு முன்னாடி? ஏர்ன் பண்ணுறதுனா சேவ் பண்ணுறதுலாம் ஒன்றும் என்னால் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். கடன் இருக்கிறதுனால கடன் கொடுக்க, சாப்பாட்டுக்கு. ஏன்னா பசங்க அங்கே ஸ்கூல் போகிறாங்க, அவங்களுக்கு அங்கே வண்டி சார்ஜி அந்த மாதிரி அதெல்லாம் நான் செய்கிற மாதிரி இருக்கும். என்கிட்ட சேவிங்ஸ்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு ஓட்டினோம்னா கரெக்டாக இருக்கும். 1 ரூபா கூட எடுத்து வைக்க முடியாது. இப்போது சொந்த ஆட்டோன்றதுனால ஓரளவுக்கு நம்மளால் எதனா பைசா எடுத்து வைக்க முடியும். ஏன் ஆட்டோ ஓட்டணும்னு தேர்ந்தெடுத்தீங்க? எதனால் ஆட்டோ இவ்வளோ பழக்கணும், ஆட்டோ ஓட்டணும்? நான் ஃபஸ்ட்டு வீட்டு வேலைக்கெல்லாம் போயின்னு இருந்தேன். அப்புறம் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுருந்தேன். என்னடா இப்படியே போயின்னு இருக்குது லைஃபு, 1 ரூபா கூட நம்மளால் சேவ் பண்ண முடியல, எங்கேயும் போக முடியாது, வர முடியாது, பொம்பளை பிள்ளைங்கள பார்த்துக்க ஆள் கிடையாது. அதனால சரி நம்ம ஆட்டோ ஓட்டலாம், கார் ஓட்டலாம் தான் போனது. அதுவும் நம்ம ஒரு இடத்துல கை கட்டி வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஆட்டோ ஓட்ட வந்தது. இப்போ இது நம்ம சொந்த கைத்தொழில், அதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அதை செஞ்சது. ஒரு சொந்த ஆட்டோ வாங்கணும்னா எவ்வளோ காசு தேவைப்படும்? அதுக்கு எவ்வளோ நாள் நீங்கள் உழைக்கணும்? இப்போ சம்பாதிச்சுட்டு இருக்கீங்களா, அதே மாதிரி இருந்தால் எவ்வளோ தேவைப்படும்? எனக்கு தெரிஞ்சிருந்தா இந்த குறைஞ்சது எனக்கு இந்த ஜென்மமே பத்திரிக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு தான். ஏன்னா இது ஆட்டோவோட ரேட்டு வந்து 3,35,000. நான் இப்போ அந்த ஆட்டோவுக்கு அவ்வளோ கொடுத்து என்னால் வாங்கலாம் முடியாது. அது எட்டா கனி தான் அது எனக்கு. அது எனக்கு சொந்த ஆட்டோ வாங்குன்ற அந்த ஐடியாவே கிடையாது. நான் ரிக்வெஸ்ட்டு தான் பண்ணேன் ஐயா கிட்ட. அது எனக்கு கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு தான் எனக்கு. ஆளுநர் ஐயா இல்லைனா எனக்கு இது கிடச்சிருக்காது. அவருக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். ரொம்ப நன்றி. நினைக்கிற பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? வீட்டை விட்டு தாண்டி வந்து உழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆட்டோ ஓட்டுறது மட்டும் இல்லை, நிறையவே இருக்குது. அவங்கக்குள்ளே இருக்கிற டேலண்ட் அவங்க தான் கண்டுபிடிக்கணும். எனக்கு இது வேணும், இது என்னால் செய்ய முடியும்னு அவங்க நினைப்பாங்க. அதை கண்டிப்பாக அவங்க செஞ்சாங்கன்னா வரலாம். வீட்லேயே அடைஞ்சு கிடந்தாலும் அது இதுவும் கிடையாது. நம்ம சொந்த தொழில் ஏதாவது இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல வேலை பார்க்குறதோட சொந்த தொழில் பண்ணணும். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, பூ கட்டி விற்றாலும் சரி, இல்லை ஒரு டைலரிங் கிளாஸ் போனாலும், ஆட்டோ ஓட்டினாலோ, கார் ஓட்டினாலும் நம்ம சொந்த தொழில் பண்ணோம்னா அது நல்ல விஷயம். வீட்டில் அம்மா இருக்காங்க, ஹஸ்பண்டு, மாமியார், 2 பசங்க, நான். அவர் வந்து கூலி வேலை தான் செய்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.